அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாநில தலைவராக இருந்தாங்க. அவங்க நின்னாங்க, எலெக்ஷன்ல நின்னாங்க, தோத்தாங்க. ஆனா அவங்களுக்கு கௌரவப்படுத்தி அவங்களுக்கு கவர்னர் பதவியை கொடுத்தாங்க, அவங்க உழைப்பை ரெக்கக்னைஸ் பண்ணி. அப்ப பார்ட்டி 3% தான். பிறகு வந்த திரு முருகன் அவர்கள் மாநில தலைவராக இருந்தாரு, அவரும் எலெக்ஷன்ல நின்னாரு, தோத்தாரு. அவருக்கும் ராஜ்யசபா கொடுத்து அவரோட உழைப்பை அங்கீகாரப்படுத்தி அவருக்கு மத்திய அமைச்சராக்குறாங்க. அதே போல திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தாரு. அவர் மாநில தலைவராக இருக்கும் பொழுது கட்சி அவருக்கு கொடுக்கும் பொழுது அவருக்கு 3% தான் இருந்தது கட்சி. அவர் உழைத்தாரு, கடுமையா உழைச்சாரு. 3%ல இருந்து 12% கொண்டு வந்தார் பார்ட்டியை. ஆனா ஒரு இதுதான் செல்ஃபிஷ். ஒரு அலைன்ஸுக்காக ஓவர் நைட்ல 1 ஹவர்ல ஒரு டிசிஷனை எடுத்து அவரை மாத்தி 12% கொண்டு வந்த கட்சிக்கு வெறும் 27 சீட்டு மட்டுமே வாங்கி இன்னைக்கு கட்சி இந்த அளவுல இருக்கு அப்படின்னா மிக வேதனையா இருக்கு. 3% வச்சிருங்க உங்களுக்கு எல்லாம் நீங்க அங்கீகாரம் கொடுத்தீங்க. 12% கொண்டு வந்த அண்ணாமலை அவர்களுக்கு நீங்க அங்கீகாரம் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? எதுக்காக கொடுக்கல? தமிழ்நாட்டில இருந்து ஒரு யங் பிளட், ஒரு எனர்ஜெட்டிக் பிளட், ஒரு நாலேஜபிள் பர்சன் வர்றது சில பேருக்கு பிடிக்கல அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். இதுதான் முக்கியமான காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பல விஷயங்கள்ல நாங்க திமுக போல கிடையாதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா தமிழக பாஜகவுக்கோ திமுகக்கோ என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அங்க ஒரு குடும்பம் ஆட்சியில இருக்கு, அங்க ஒரு குடும்பம் கட்டுப்பாடுல ஒரு கட்சி இருக்குன்னா, இங்க அதே 4 பேர் 5 பேர் கண்ட்ரோல்ல தான் இந்த கட்சி இருக்கு. அவங்களே தான் நிக்கணும். தோத்தாலும் பரவாயில்ல, திரும்பி திரும்பி அவங்களே தான் நிக்கணும். இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள், ஒரு தொண்டருக்காக நான் பேசணும்னு நினைக்கிறேன். நானும் ஒரு தொண்டன் தான். இந்த உழைக்கிறாங்கல்ல, சொந்த காசு போட்டு கட்சி மீட்டிங்கெல்லாம் வராங்கல்ல, அவங்களோட உழைப்பை இந்த கட்சிக்கு கொடுக்குறாங்கல்ல, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கட்சிக்காக அந்த போராட்டம்னா வராங்க, மாநாடுனா வராங்க, பொதுக்கூட்டம்னா வராங்க, எத்தனை நிகழ்ச்சிங்க, பிரதமர் வராருன்னா வந்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த கட்சி என்ன பண்ணிருக்குன்ற கேள்வியை நான் உங்ககிட்ட எழுப்புறேன். இது நீங்க சரி செஞ்சுக்கணும். அதே போல எலெக்ஷன்ல நிக்கிறது ஜெயிக்கிறதுக்கு, தோக்கிறதுக்கு 2வது வச்சுக்கிட்டாலும், தோத்தாலும் மறுபடியும் அவங்களுக்கே திருப்பி 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 சீட்டு கொடுக்கறது, ஏன் வாங்குறது என்ன? அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இங்க வருது. நிற்கக்கூடியவர்களுக்கு ஏதோ மிகப்பெரிய லாபம் இருக்கு. தொடர்ந்து தோத்தாலும் நான் தான் நிற்பேன் அப்படின்றது, அப்ப ஜெயிக்கிறது தோக்கிறது தாண்டி ஒரு லாபத்தை அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குன்றது நான் உறுதியா நம்புறேன். சிஸ்டம்ல இருந்திருக்கேன் நான். எங்களுக்கு மோடி அவர்கள் இப்போ இல்ல, எப்பவுமே சாகர வரைக்கும் எங்களுக்கு பிடிக்கும். ஆனா கட்சிக்கு தமிழ்நாடு, தமிழ் மக்கள், தமிழர்களுடைய எண்ணம், சிந்தனை புரிஞ்சுக்க முடியல. நான் பிறப்பால் ஒரு தெலுங்கனா இருந்தாலும், பை ஐடென்டிட்டி ஐ எம் எ தமிழியன், ப்ரவுட் தமிழியன். ஐ ஸ்டாண்ட் ஃபார் தமிழ் ரைட்ஸ். வருங்காலம் என்பது திரு அண்ணாமலை அவர்கள், திரு விஜய் அவர்கள், இப்படிதான் போட்டி இருக்குமே தவிர மற்றவங்க எல்லாருமே இரலவெண்டா மாறிடுவீங்க. இவங்க 2 பேர் நடுவுல தான் போட்டியே இருக்கும். இவங்க 2 பேர் நடுவுல தான் காம்படிஷனே இருக்கும். ஒருத்தர் சொல்றாங்க, இந்த கட்சியை விட்டுட்டு போறவங்க எல்லாருமே சுயநலவாதிகள். மத்தியில ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் வெளியே போறாங்கன்னா அது எப்படி சுயநலமா இருக்கும்? நான் கேட்கறதெல்லாம் ஒண்ணுதான். கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அடிப்படையில நம்ம எதுவுமே பண்ணலைனாலும் பரவாயில்ல, அவங்களுடைய தன்மானத்தை நம்ம காப்பாற்றணும். அந்த தன்மானத்தை காப்பாற்றக்கூடிய செயல் கூட செய்ய முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு தமிழக பாஜக இருக்கின்றது தான் எனக்கு மிக வேதனையா இருக்கு. நான் ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். குப்புசாமி அண்ணாமலை என்னும் நான் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை நான் கேட்கும் வரைக்கும் நான் ஓய மாட்டேன். உறுதியாக சொல்கின்றேன், வருங்காலத்துல அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான் முதல்வராக வருவார்.